ஒரு ஒரு சிறுகதைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு காட்சியாக சொல்கிறேன். ஒரு ஆலமரத்தை முழுமையாக எழுதுறது என்பது ஒரு நாவல் மாதிரி, ஒரு குறுநாவல் மாதிரி வச்சுக்கோங்க. எத்தனை விழுதுகள் இருக்குது, அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு விழுது நிலத்தில் ஊன்றி அதுவே ஒரு மரமாக மாறிடும். சரிங்களா? இன்னொரு விழுது இன்னொரு இடத்துல கூட அதுவே நிலமாக மாறிடும். அப்போது ஒரு ஆலமரம் 100,000 விழுதுகளில் ஆலமரத்தை உண்டாக்கும். அது நாவலுக்கானது. அதனுடைய வடிவங்களே வேறு. 1000 பழங்கள் காய்க்கும், 1000 பறவைகள் வரும். ஆனால் பனைமரம் ஒரே ஒரு தண்டு தான். அதனுடைய மட்டைகளும் ஒரு அளவு தான், அதனுடைய நிழலும் ஒரு அளவு தான், ஒரு சின்ன அதனுடைய நொங்கு கொடுக்கறது கூட ஒரு அளவு தான். எனவே ஒரு பனைமரத்தை எழுதுவது போல என்று சொன்னால் ஒரு சிறுகதை. ஒரு ஆலமரத்தினுடைய முழுமையையும் எழுதுவதென்றால் என்னது, அது நாவல்னு வச்சுக்கலாம். எனவே ஒரு தன்மையாக இருக்கிறது. சரி, இன்னொன்று சிறுகதைக்கு நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கை கொள்ளணும். வித்தியாசமான வெளிப்பாடு. ஏற்கனவே இருக்கிற கிளிஷேன்னு சொல்லுவாங்க, சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, சொல்லப்படாத விஷயத்தை எழுதுவது. இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த கண்டுபிடிச்சது அப்போ வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு. இன்னொன்று இருக்கும், வித்தியாசமான ஒரு மனிதர்கள். நாம் எல்லாருமே ஒரே மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும் பொழுது சில மனிதர்கள் நாம் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் ஒரு மகத்தான ஒரு செயலை செஞ்சுருவாங்க. அது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ஒரு புத்தி கொஞ்சம் மட்டமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை, அது வளர்ந்து வரும்போதே கொஞ்சம் அவங்களுக்கு புத்தி கூர்மை இல்லாத குழந்தைகள் தனியாக படிப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க. அந்த விளையாட்டு போட்டி வைக்கும் பொழுது அவங்க பெற்றோர்கள்லாம் எதிர்நிலை இருக்கிறாங்க. ஒரு 50 மீட்டர் ஓடி வரணும். எல்லாமே 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. ஒரு பிள்ளை ஹைட்டாக இருக்குது, ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளைக்கு ஜொல்லு வடியுது, ஒரு பிள்ளை கவனிக்க மாட்டேங்குது. இப்போ 1 2 3 ஒரு 150 மீட்டர் ஓட்டத்தை ஓடுறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ குழந்தைகள் வந்து ஓடி வரும்போது ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. எல்லா பெற்றோர்களும் என்ன சொல்கிறாங்க, ஓடி வாங்கன்னு சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். பக்கத்தில் வந்த ஒரு குண்டான ஒரு பொண்ணு நின்றுட்டு கீழே விழுந்த பொண்ணை போய் தூக்கி விட்டு மெல்ல நகர்த்து கொண்டு வருது. எல்லாருடைய பெற்றோர்களும் தன் குழந்தை வந்து விவரமான குழந்தை தான், அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணுங்கிறதுல வாங்கன்னு கூப்பிடும்போது ஒரு குழந்தை அந்த தாய் சொல்கிறாங்க, வா நிற்காத வான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, பக்கத்தில் ஓடி வந்த குழந்தை, இடறி விழுந்த குழந்தையை தூக்கி மெல்ல நடத்தி கொண்டு வருது. இப்போ இது ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ மனிதனுடைய வெளிப்பாடு ஒரு வினோதமாக இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடித்து எழுதுவதும் ஒரு சிறுகதைக்குரிய ஒரு விஷயந்தான். சரி, சிறுகதை என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சமானா கிடையவே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்தராத்மாவோடு நம்மளை வளப்படுத்தக்கூடியது. நாம் ஒரு கதையை படித்து முடித்தோடனே அதற்கு முன்னாடி இருந்த நிலையிலிருந்து ஒரு படி மேலே நம்மளுடைய மனமும் நம்மளுடைய சிந்தனையும் மாறி இருக்கும். ஒரு பொது சமூகத்தை பற்றிய ஒரு கணிப்பும் மாறி இருக்கும். எனவே கதை என்பது பொழுதுபோக்கல்ல, வாழ்வின் ஒரு பெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றின்னா ஒரு கொடுப்பினை, ஒரு கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதையின் வழியாக நான் ஒன்றை பெற்றுக்கொண்டேன். ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு அற்புதமான உணர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு அற்புதமான ஒரு மனித நேயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி தான் அதை சொல்லுவாங்க. எனவே கதை என்பது பொழுதுபோக்கல்ல, வாழ்வினுடைய ஒரு கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கதையிலிருந்து அம்சம் இருக்குல்ல, கதை அம்சம் தினசாக எழுதலாம். நீங்கள் ஒரே மாதிரி தான் எழுதணும் அவசியம் இல்லை. புதுமை பித்தன் வந்து ஒரு கதைக்குள்ள கதை அம்சம் ரொம்ப குறைவாக எழுதுவார். உரையாடல் தன்மையும் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மௌனி வந்து கதை அம்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அவர் கனவுத்தன்மையோடு எழுதுவார். அவருடைய ஆனால் கனவு கிடையாது, அந்த மொழியே கனவுத்தன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் கூப்பாரா அவருடைய கதையில் வந்து கதையம்சம் எப்படி இருக்குன்னா, சின்னதாக இருந்தால் கூட ஒரு பதட்டமும் ஒரு பரிதவிப்பும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எனவே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கைவரப்பெற்ற ஒரு கதையம்சத்தோடு எழுதலாம். எனவே கதையம்சம் 10 வகையில் தான் இருக்கணும், 30 வகையில் இருக்கலாம், 100 வகையில் இருக்கலாம், 1000 வகையில் இருக்கலாம், 10,000 வகையில் கூட இல்லை. கதையம்சம் அவரவர்களுடைய நிலைக்கு தக்கன மாறிக்கிட்டே இருக்கும். அது அவருடைய தனித்துவம்னு சொல்கிறது. சரிங்களா? இன்னொன்று எடுத்துனா, ஒரு நல்ல கதைக்கு என்ன வேணும்? எடுப்பான தோற்றம், எடுப்பான துவக்கம், எடுப்பான தொடக்கம் அப்படி வரும். எடுத்தோன்னே இந்த கதையை படிக்கணும்னு ஆர்வம் வரும். இப்போ சமீபத்தில் மோகன் சங்கர் ஒரு கதையை இப்படி ஆரம்பிக்கிறாரு.
எப்படின்னா, இன்று நான் செத்துப்போனேன் என்பது போல இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்னடா இன்று நான் செத்துப்போனேனா? யாரு? ஒருத்தர் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், நான் இன்னும் நண்பர்களுக்கு முருகேசனுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு ஃபோன் அடித்தேன், அவர் எடுக்கலை. சரி, பாண்டிக்கு ஃபோன் அடித்தேன், அவரும் எடுக்கலை. என்னுடைய மனைவிக்கு ஃபோன் அடித்தேன், அவளும் எடுக்கலை. என்னுடைய மகளுக்கு ஃபோன் அடித்தேன், அவங்களும் எடுக்கலை. அப்போது நான் அடிக்கக்கூடிய எந்த ஃபோனும் அது என்னுடைய தொடர்பு கிடைக்கல, ஆனால் ரிங் போகுது, யாருமே எடுக்கலைன்னு சொன்னேன். நான் செத்து போயிட்டேன் போல தெரியுது. எனவே யார் எடுக்கலைன்னா அப்போ நான் என்ன இருக்கேன்? இப்படி ஒரு தொடக்கத்தை வந்து அவர் தொடங்குறாரு. அப்போ கதை வந்து தொடக்கம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முரண், அந்த மோதல் வந்து ரொம்ப கனமாக இருக்கணும். ஒரு 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 மாட்டினுடைய சண்டை காட்சி மாதிரி இருக்கணும். அதனுடைய முடிவு அது அதை விட பெருசாக இருக்கணும். ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய, நம்ம இருட்டிலிருந்து வந்து ஒரு மின்னலை பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்ம இருட்டு திடீர்னு மின்னல் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு முடிவு இருக்கணும். எனவே அந்த எடுப்பான தொடக்கம், ஒரு ஒரு சண்டையினுடைய ஒரு ஒரு உச்சம், அதனுடைய முடிவு வேறு ஒன்றையாக இருக்கணும். எனவே கதை எழுதுவது என்பது பல்வேறு அம்சங்களால், இதை தான் நம்ம சொல்கிறோம் சிறுகதை நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். சிறுகதைக்குள்ளே எத்தனையோ நுட்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த சின்ன வீடியோவில் அவ்வளோ சொல்ல முடியாது. சும்மா உங்களுடைய அறிமுக நிலையில் இதெல்லாம் சொல்கிறோம். அப்புறம் சிறுகதை என்பது ஒரு முழுமை, ஒரு சம்பவத்தினுடைய முழுமைங்கிறத நீங்கள் இது பண்ணணும். அதுக்குள்ளே ஒரு முழுமை இருக்க தான் செய்யும். ஒரு பிரச்சனையை சொன்னால் கூட அதை முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய, ஏன்னு சொல்கிறீங்கன்னா அந்த முடிவு, அந்த சிறுகதையினுடைய ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 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 தொடரை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த முடிவு வேறொரு முடிவுக்கு இதுதான் சிறந்த முடிவு, 10 முடிவு வச்சேன்னா அந்த கதாசிரியன் சொன்ன முடிவு தான் மிகச்சிறந்த முடிவுன்னு வாசகன் உணரணும். அப்படி ஒரு முடிவோடு வந்துச்சுன்னா அது பேர் முழுமை பெற்ற சிறுகதை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஒரு நல்ல சிறுகதைங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு சிறுகதை படித்தீங்கன்னா உன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாமல் உன் நெஞ்சை குடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எந்த சம்பவமாக இருக்கலாம், ஒரு காதலாக இருக்கலாம், அல்லது ஒரு கண்ணீர் கதையாக இருக்கலாம், ஒரு தாய்மையினுடைய பாசமாக இருக்கலாம், ஒரு உறவை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கலாம். எந்த விஷயத்தை எடுத்து சொன்னாலும் எடுத்து சொல்லப்பட்ட விதத்திலும் எழுதப்பட்ட விதத்திலும் அதை ஆசிரியன் கொண்டு போன விதத்திலும் உன் நெஞ்சுக்குள்ள நம்பகத்தன்மையோடு, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உன் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, அவன் எழுதுனவன் நடக்காத கூட எழுதியிருக்கலாம், இது நடந்துச்சு என்கிற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி உன் நெஞ்சை குடைந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒருத்தன் எழுதிட்டான்னா அது நல்ல சிறுகதைக்குரிய ஒரு விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் மறக்காத ஒரு தன்மையை இது பெற்றிருக்கணும். அதுதான் ஒரு ஸ்கேல், ஒரு நல்ல சிறுதுக்கான ஒரு ஸ்கேல். நல்ல படம்ங்கிறது என்ன? எல்லாராலும் பாராட்டப்படுகிறதில்ல, எல்லாராலும் இது இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இது நாள் வரைக்கும் பார்க்கலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான். சரி, கூப்பாரா பண்ணை செங்கானுங்கிற ஒரு கதையை எங்கே வச்சு எழுதுறாருன்னா, ஒரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வச்சு எழுதுறாரு. ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்த பண்ணை செங்கான், அவன் ஒரு பெரிய முதலாளி வீட்டுக்கு கீழே வேலை பார்க்குறான், பண்ணையாளாக இருக்கான். அந்த நிலத்தை அவனுக்கு ஒரு 75-80 வயசு ஆக போகுது. அவன் வந்து 40-50 வருடங்களாக என்ன பண்ணிருக்கான்னா, குறைவான அந்த நிலத்திற்கான பணம் தான் கொடுத்துருக்கான். போகம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த அதாவது அந்த அந்த நிலத்திற்கான ஈடு ஒரு 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 தொகை, அந்த தொகையை வந்து குறைவாகவே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கான். சரிங்களா? அப்போ எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த தோட்டத்து முதலாளிக்கிட்ட, இவனை ஏமாற்றிட்டே இருக்கான் அந்த பண்ணை செங்கான், நீங்கள் இன்னொருத்தருக்கு மாற்றி வைங்க, உங்களுக்கு ஒரு போகத்துக்கு 3 போகத்துக்கு அதிகமாக பணம் வரும், வருடத்திற்கு அதிகமான பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் என்ன பண்ணுறான்னா, மெட்ராஸிலிருந்து தன் நிலத்தை பார்க்குறக்கு வர்றான். இவனுக்கு 40 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கான், பணத்தை கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், ஒரே தொகையை தான் தர்றான், எனவே மாற்றி வச்சிடலான்னு அவனும் வர்றான். இப்போ வந்த உடனே இந்த பண்ணை செங்கானுக்கு முதலாளி ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போன பின்னாடி அவங்க 2 பேர் வரப்பில் அப்படியே சுற்றி வர்றாங்க. நெல் நடவு நட்டிருக்காங்க, 15-20 நாள் ஆகுது. அப்படி பேசிகிட்டே வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாளி நீங்கள் நிலத்தை வந்து இன்னொருத்தருக்கு வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் பேசாமல் நடக்கிறாரு. ஏன் முதலாளி, நான் 40 வருஷமாக பார்க்குறேன், நீங்கள் உடனே வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பதில் சொல்ல, இல்லை கொஞ்சம் கைமாற்றி வச்சுலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு லேசாக அந்த முதலாளி வந்து சொல்கிறாரு. முதலாளி, நான் 40 வருஷம் இந்த தோட்டத்தில் இருக்கேன், என் பையன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், இப்போது எனக்கு 80 வயசு ஆக போகுது, இன்னும் என் பையன் இருந்திருந்தா இந்த நிலத்தோடு தான் இருந்திருப்பான்,
முதலாளி, நான் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பையன், உங்கள் வீட்டில் ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி. என்னை இந்த நிலத்தை விட்டு நீக்கிட்டீங்கன்னா நான் உயிரோடு இருக்க முடியாது முதலாளி. நான் தோட்டம், ஏன் உங்கள் தோட்டத்தில் நான் ஒரு 10 ரூபா அதிகமாக சாப்பிட்டா அதனால் என்ன குறை முதலாளி? ஏன் நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று இன்னும் எனக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது முதலாளி. இன்னும் 90 வயசு வரைக்கும் நான் உழைப்பேன். நான் இந்த நிலத்தை விட்டு போனேன்னா ஒரு நாள் கூட என் உயிர் தங்காது முதலாளி என்று சொல்லும் பொழுது, அந்த முதலாளி முன்னாடி நடந்து வர்றாரு. வரப்பு ஓரத்தில் வந்தோடனே அந்த தரகன் என்ன பண்ணுறான்னா, என்னண்ணே மாற்றி வச்சிடலான்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இல்லை, இது வாழ்நாள் முழுக்க அந்த பண்ணை செங்கானை பார்க்கட்டும் என்று சொல்லி அந்த கதை முடிக்கிறார். இப்படி ஒரு கதையை 1933 கூப்பா ராஜகோபாலன் எழுதுகிறார். இந்த மனித மேன்மை இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா, இந்த அம்சம் வந்து இந்த நேயம், மனித நேயம் என்பது எப்படி வெளிப்படுகிறதுங்கிற அந்த பண்ணை செங்கானுங்கிற கதையில் கூப்பாரா 33 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்திருந்தால் கூட இன்னைக்கு படித்தாலும் நம் நெஞ்சை தொடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே கதை என்பது, நல்ல கதை என்பது என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு தன்மை. இந்த கதையை நான் 18 வயசில் படித்தேன். இந்த இடத்துல உங்கள் முன்னாடி 30 வருஷம் கழித்து, 32 வருஷம் கழித்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா எப்படி நினைவில் இருக்குன்னு பாருங்கள். எனவே சிறுகதை என்பது ஒரு வரையறையில் பல்வேறு அம்சங்கள் சேர்ந்து இருக்கிறத இந்த சின்ன தொகுப்பில் சொல்லியிருக்கேன். நம்ம இன்னொரு பாடத்தில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.